Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழ தெரியுற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அப்புறம் ஏதாவது ஒரு ஃபீட்பேக்ல பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பண்ண போறது வந்து பொட்டுக்கடலை பர்ஃபி. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நான் என்னோட ஸ்டைலில் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இனிப்பு வந்து நான் 3/4 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் வந்து சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது சுகருக்கு பதிலாக சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 3/4 கப் அளவுக்கு பால், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய். இதில் வந்து ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்கு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ண தேவையில்லை. அதே போல் இதுக்கு ஃபுட் கலரும் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா லைட் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற பொட்டுக்கடையில் இருக்கிற அந்த கலரே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கணும். ஃபஸ்ட் நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நான் ஏலக்காயும் பொட்டுக்கடலையும் நுணுக்கியிருக்கேன். இதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பால் விட்டுறேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் லிக்விடாக கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பர்ஃபி செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் செய்யறப்ப கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் வந்து இதாக இருக்குன்னா இன்னும் இந்த மாதிரி கட்டி தட்டாமல் இன்னும் நல்லா கரைச்சிக்கணும். லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலைன்னா இன்னும் 2 கரண்டி பால் நெய் கூட சேர்த்துக்கலாம். பாலுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் லிமிட்டேஷன்ஸ் ஒரு அளவு இல்லை. இது நல்லா தண்ணியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு எவ்வளோ தேவை பாலோ அது தண்ணி ஊற்றியும் கரைச்சிக்கலாம். பட் பால் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா திக்கான பாலை கிடச்சிதுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பேனில் இது முடிச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம வந்து தேங்காயை நம்ம இந்த அளவு தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காயை வறுத்துட்டோன்னா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா ஒரு ட்ரையாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது தேங்காய் போடுறப்போ ஒரு தேங்காயோட ஃப்ளேவர், அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கலரே பொட்டுக்கடலையோட கலரே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கலர் சேர்க்க தேவையில்லை. வேணும்னா அட்ராக்டிவாக இருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக எதாவது செய்வீங்க கொஞ்சம் கலர் சேர்த்துக்கோங்க. அதே போல் வெல்லமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தீனிக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வறுக்க தேவையில்லை. நல்லா ட்ரையாக ஒன்று ஒட்டாத வர அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து அந்த மிக்சரை ஊற்றிடலாம். இப்போது நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த மிக்சரை சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா லோவில் வச்சுட்டு போடுங்க, கட்டி தட்டிவிட்டு. இப்போது நம்ம சர்க்கரையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா சர்க்கரை சேர்த்தணும், கொஞ்சம் இலகி வரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மீடியமில் வச்சு நல்லா கிண்டுங்க. நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதே போல் இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தான்னு எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் இப்போயும் ஆட் பண்ணலாம், இல்லை கார்னிஷாகவும் போடலாம். அது உங்களோட விருப்பம். இப்போது இது போட்டோன்னே கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கரையும் கொஞ்சம் கட்டி தட்டி இருக்கும், கொஞ்சம் பொட்டுக்கடலை. அது நம்ம கிண்ட அது நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் சுண்டணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சில பேர் நெய்யை விட்டே ஃபுல்லாக பொட்டுக்கடலை மாவை கரைச்சி விடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ பால்லே நம்ம கரைச்சிருக்கனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நல்லா கரைச்சிட்டு நான் உங்களுக்கு நல்லா எல்லா கட்டியும் கரையட்டும். கரைஞ்சிட்டு கொஞ்சம் சுருண்டு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து இதாகிடும். இப்போ திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணி சுருள நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு சுருண்டு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம மிச்சம் இருக்கிற பாருங்கள், இப்போ எல்லா நெய்யுமே நான் இதில் போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு இதில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெய் வச்சு. ஸோ அதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம சக்கரை போட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் 2 பாதியாக நெய்யை போட்டு பண்ணோன்னே உங்களுக்கு சுருள ஆரம்பிக்கும். பட் ஸ்டில் உடனே எடுக்காமல் ஒரு லோவில் வச்சு நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிரும். நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த கிண்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நேரம் தான், பொட்டுக்கல்ல சீக்கிரம் இதாகிடும். ஸோ இது நல்லா ஒன்று திரண்டு வரும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி உருட்டுற கன்சிஸ்டன்சி வரணும். அதுமாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எல்லாம் ஒன்று திரண்டு வந்துடுச்சு. அப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த உருட்டுற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா செட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பாலில் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் நெய் போட்டு கரைச்சிட்டு தேங்காய் வறுத்துட்டு நீங்கள் அதை போடும்போதே பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ உடனேயே நீங்கள் ரொம்ப ஒட்டுருந்துச்சுன்னா இன்னொரு கரண்டி பால் சேர்த்துக்கோங்க. அதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்தோன்னா இலகி வரும்போதே நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டுங்க. லாஸ்ட்டில் மீதி ஃபுல்லாக நெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எல்லாம் ஒன்றா திரண்டு வரும். ஒன்றா திரண்டு வரும்போது கையில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உருட்டுற பதம் வந்துருச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நான் டிமோல் பண்ணியாச்சு. லேசாக இன்னும் சூடு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமே பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப மொறுமொறுன்னு அந்த மாதிரி இருக்காது, சுகர் பதம் அந்த மாதிரி ஆயினா தான் அப்படி இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாக, அதே நேரத்தில் எப்படி நம்ம நெய் மைசூர் பாக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான பர்ஃபி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வழக்கமாக யூடியூப் சேனலில் நிறையா பொட்டுக்கடலை பர்ஃபி வெரைட்டி நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் பால் தேங்காய்லாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் பர்ஃபி மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ இந்த புதுசாக இருக்கும், இந்த சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.